கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் கூட இந்த வேத படிப்புக்கு இங்கே வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றும் தாமே தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரும்படியாக, அவர் நம்மளை வழிநடத்தும்படியாக அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்க தந்த அந்த நல்லதொரு நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, உமது வேதத்தின் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடைய ராஜ்யத்திற்கும் இன்னும் அதிகமாய் நாங்கள் செயல்பட என் தேவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க இந்த நாள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க அந்த நாளில் ஆளுகை செய்த ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படும்படியாக இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எபேசியர் நிருபத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த காலத்திலும் கூட நம்ம என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம்னு சொன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வரையான வசனமும் 11-12 வசனத்துல இருக்கிற சில காரியங்களை குறித்து நம்ம கடைசியாக நம்ம கற்றுக்கொண்டோம். பாருங்க, அதுல அவர் என்னத்தை முக்கியமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத நினைத்து கொள்ளுங்கள். என்ன சொன்னாரு? நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வேர்டை தான் நம்ம கடந்த பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்தோம். முன்பு நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்னது ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனால் நம்மளுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறதில்ல, நினைத்து கொள்றதில்ல. இன்னைக்கு நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம மறந்தோம்னா இன்னைக்கு இருக்க நம்ம வாழ்க்கையில இருக்க சில வளர்ச்சிகளை நம்ம அடைய முடியாம போயிடும். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க முன்ன எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்க நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அவர் அநேக காரியத்தை சொல்றாரு. ஏன் நம்ம நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முன்பு நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினைச்சாதான் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையை குறித்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். நம்ம இன்னும் அதிகமாக தேவனிடத்துல அன்பு கூற முடியும். ஏன்னு சொன்னா, நம்ம யோசிப்போம், நான் இப்படி இருந்த என் வாழ்க்கையை கடவுள் இப்படி மாற்றிட்டார். அதனால நம்ம அப்பப்ப கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம நினைத்து கொள்வது மிக அவசியமான ஒன்றா இருக்குது. நீங்க எல்லா வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தா, அவங்க எல்லாமே தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்க மாட்டாங்க. தாவீதை பாருங்க, தாவீது என்னதான் ராஜாவாக அவர் மாறினாருமே அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆடுகளுக்கு பின்னுக்கு போன என்ன, கர்த்தர் என்னை தூக்கி என் அரியணையில அமர செஞ்சீங்க. அடிக்கடி இந்த வேர்டை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி நீங்க அநேக வேதத்துல இருக்க உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கைய மறக்கிறது இல்லை. அப்ப இங்க பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது, நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் 1ஆவது வசனத்துல சொல்றாரு என்னன்னா, முன்பு நீங்க அக்கிரமத்திலும் பாவத்திலும் என்ன செஞ்சீங்க, மரித்து போய் இருந்தீங்க, உங்களை தேவன் உயிர்ப்பித்தார், இதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க, முன்ன உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒரு அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு, தேவன் அதை உயிர்ப்பித்தார், இதை நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அதுல 2ஆவது வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, முன்பு நீங்க பிசாசின் ஆவியினால நடத்தப்பட்டீங்க, இப்பயோ நீங்க யாருடைய ஆவியினால நடத்தப்படுறீங்க, தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறீங்க. அப்ப நம்ம சில வேளை இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்களை பார்த்து நம்ம கவலைப்படுவோம், சரி இவங்க பிசாசுக்குள்ள இருக்கிறாங்களே. அப்ப பவுல் சொல்றாரு, இப்ப நீங்க கவலைப்படுறீங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் முன்ன நீங்க என்ன செஞ்சீங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொன்னாரு. அப்படியே 3ஆவது வசனத்துல நான் பார்க்கும்போது, எபேசியர் 2:3ஆவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்றாரு, முன்ன நீங்க உங்க சுய இச்சையின்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, உங்க மாம்சம் சொல்றதை கேட்டுக்கிட்டு, உங்க சரீரம் சொல்றது கேட்டுக்கிட்டு, உங்களுடைய சுய இச்சையின்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தீங்க, இப்பயோ நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அநேக காரியங்களை சொல்றாரு. அதே நம்ம 12ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:12ஆவது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொள்ளுங்கள். என்னென்னத்தை நினைத்து கொள்ளணுமா? நீங்க அக்காலத்தில்
கிறிஸ்துவை சேராதவர்கள், மேசியான யாருனே தெரியாதவங்களாக நீங்க இருந்தீங்க. அடுத்து இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். அந்த கானான் தேசத்துக்கு நீங்க சொந்தக்காரங்களே இல்லை, அது பக்கத்துல கூட நீங்க போக முடியாது, அதற்கு நீங்க புறம்பானவங்களாக இருந்தீங்க. அது மாத்திரமல்ல, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கைக்கும் நமக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை, அதற்கு நாம் அந்நியராக காணப்பட்டோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். அதை தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீங்க. நீங்க கடவுள்னு சொல்லி உன்னை நீங்க வணங்கிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அது கடவுளே இல்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு கடவுளே இருக்கல, அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால இதெல்லாம் நீங்க நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பவுல் அநேக காரியங்களை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா நினைப்பூட்டுகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம நினைத்து கொள்ளணும். முன்ன நான் ஒரு விக்கிர ஆராதனையில இருந்தேன், கர்த்தருக்கு பிரியமற்றவனாக இருந்தேன், நான் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தேன், இப்ப நான் கர்த்தரோடு இருக்கிறேன். இதை நம்ம நினைச்சு நாம் தேவனுக்கு நன்றி சொல்றவங்களாக இருக்கணும். அதை தான் நம்ம இறுதியாக நம்ம கற்றுக்கொண்டோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, பவுல் சொல்றாரு, நீங்க முன்ன இப்படியெல்லாம் இருந்தீங்க. எப்படி? அந்நியரா இருந்தீங்க, புறஜாதியா இருந்தீங்க, காணி ஆட்சிக்கு உட்படாதவங்களாக இருந்தீங்க. அது மாத்திரமல்ல, உடன்படிக்கைக்கு அந்நியராகவும் பரதேசிகளாகவும் நீங்க இருந்தீங்க. இந்த உலகத்துல தேவனே இல்லாம இருந்தீங்க. அப்படி இருந்த பொழுது தேவன் என்ன செய்தார் அப்படின்ட்டு சில காரியங்களை அவர் சொல்றாரு. முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? தேவனை விட்டு ரொம்ப தூரம் இருந்தோம், அந்நியரா இருந்தோம், பரதேசியா இருந்தோம், புறஜாதியா இருந்தோம். அந்த நேரத்துல தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தொடர்ந்து எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம அதனை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம 4-7 வரையிலான வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வரையிலான வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். சரி, நம்ம முன்ன நம்ம எப்படி இருந்தோம்னா அந்நியராக இருந்தோம், புறஜாதியாக இருந்தோம், தேவனே இல்லாம இருந்தோம். இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்துல தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியத்தை சொல்றாரு. இந்த 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்னு ஒரு 3 காரியத்தை குறிப்பிடுறாரு. முதலாவது தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அவர் முதலாவது என்ன செய்தார்னா நம்ம மேல இரக்கம் செய்தார். முதலாவது என்ன செய்தாரு? இரக்கம் செய்தார். 2வது பாருங்க, நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். முதலாவது அவன் நமக்கு இரக்கம் செய்தார், அன்பு கூர்ந்தார். 3வது என்ன செய்தார்னா 5வது வசனத்துல அவன் நமக்கு கிருபை செய்தார். பாருங்க, முன்ன நாங்க புறஜாதியா இருந்தோம், அந்நியராக இருந்தோம், நாங்க தேவனை சேராதவர்களாக நாங்க இருந்தோம், நாங்க கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தோம். அப்படி இருந்த பொழுது தேவன் 3 காரியத்தை செய்கிறார். ஒன்று என்ன செய்தார்னா அவர் இரக்கம் செய்தார், அன்பு கூர்ந்தார், கிருபை செய்தார். 3 காரியத்தை தேவன் செய்கிறாரு. இந்த 3 காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்க, அந்த வசனத்தை தொடங்கும் பொழுது முதலாவது அவர் என்ன செய்தார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி. இரக்கத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம். நம்ம ஐஸ்வர்யம்னால என்ன நினைச்சுக்குவோம்? வெறும் பணம், சொத்து. இல்ல, அது மாத்திரம் ஐஸ்வர்யம் இல்ல. இரக்கத்துல நம்ம ஐஸ்வர்யரா இருக்க முடியும், தாழ்மையில ஐஸ்வர்யர்களாக இருக்க முடியும், அன்புல நம்ம ஐஸ்வர்யர்களாக இருக்க முடியும். என்னது வேற? மன்னிப்புல ஐஸ்வர்யராக இருக்க முடியும். வசனம் சொல்லுது, தேவன் இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா இருந்தாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராகி. இந்த பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யார் யாரெல்லாம் இரக்கம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் இரக்கம் செய்றவராக இருந்தாரு. மனுஷங்க இரக்கம் செய்தாங்களா? மனுஷங்களும் இரக்கம் செய்தாங்க. நீங்க பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது தேவனும் இரக்கம் செய்தார், மனுஷர்களும் என்ன செய்தாங்கன்னா இரக்கம் செய்தாங்க. நான் வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கதான் இரக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல் முறையாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். ஓகே, இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா லோத்துடைய சம்பவம். தேவன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, சோதோம் குமாராவுடைய பாவம் பெருகிறதுனால அவங்கள அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு வாராரு. அந்த நேரத்துல அங்க வாழ்ந்த ஒரு நீதிமான் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த லோத்து. இந்த லோத்து எந்த அளவுக்கு ஒரு நீதிமானா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம பேதுருல வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, அந்த அக்கிரமக்காரர் மத்தியிலே அவன் நீதிமானாக இருந்தார். அந்த ஊரே அக்கிரமம் நிறைந்த ஊரு, நீதிமான்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கல. அவ்வளவு அக்கிரமக்காரர் மத்தியிலேயும் லோத்து வந்து ஒரு நீதிமானாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து வழியில உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். அவங்களுடைய அக்கிரமத்தை பார்த்து, ஐயோ ஏண்டா அந்த ஜனங்கள் இவ்வளவு அக்கிரமம் செய்யறாங்க, ஏண்டா இவ்வளவு பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை குறித்து இந்த லோத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, ரொம்ப வந்து ஒரு மனஸ்தாபப்பட்டு ஒரு வேதனையோடு இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல தான் தேவன் என்ன செய்ய வருகிறார்னு சொன்னா, இந்த சோதோம் குமோராவை அழிக்க வரும் பொழுது அவர் யார் மேல் அங்க இரக்கமுற்றார் அப்படின்னு சொன்னா, லோத்துடைய வீட்டின் மீது, லோத்துவின் மேல் கர்த்தர் இரக்கமுற்றார். அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்தாரா, அவங்க மேல் இரக்கப்பட்டதுனால அந்த அழிவில் நின்று, அந்த சோதோம் குமார் அழிவில் நின்று லோத்துவை தேவன் காப்பாற்றினார். அப்ப பாருங்க, இங்க தேவன் வந்து முதல் தடவை வந்து தேவனுடைய இரக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இங்க லோத்துவின் மேல் கர்த்தர் இரக்கம் வைத்ததுனால அழிவில் நின்று லோத்து காப்பாற்றப்பட்டார். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் அநேக இடங்கள்ல வந்து இந்த மாதிரி இரக்கம் செய்றவராக இருந்தாரு. சரி, மனுஷனுடைய இரக்கம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பார்வோன் வந்து எல்லா எபிரெய பிள்ளைகளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாரு. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, மோசேயுடைய தாய் அவங்க வந்து நைல் நதியில தன்னுடைய மகனை ஒரு நாணட் பெட்டியில வச்சு அனுப்புறாங்க. சட்டமே என்னன்னு சொன்னா, எல்லா பிள்ளைகளையும் நைல் நதியில கொல்லணும் அப்படிங்கிறத சட்டம். ஆனா அதே நைல் நதியில யார் அனுப்பப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, மோசே அனுப்பப்படுகிறாரு. அந்த நேரத்துல பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்வாரானா, குளிக்க வாரா. அப்படி அவ குளிக்க வரும் பொழுது இந்த மோசேயை கண்ட உடனே வசனம் சொல்லுகிறது, அவள் இரக்கமுற்று. பிள்ளை அழுகுது, அவ நாணல் பெட்டியை திறக்கிறா, பிள்ளை அழுகுது பாருங்க. அவ இரக்கமுற்று அவளுக்கு என்ன செய்யறானா, அங்கு மோசேயுடைய உயிரை காப்பாற்றுகிறார். பாருங்க, 2 இடத்துல அதுதான் நடக்குது. அங்கு வந்து தேவன் லோத்து மேல இரக்கமுற்று அழிவில நின்று காப்பாற்றாரு. இங்க பார்வோனுடைய குமாரத்தை இரக்கமுற்று மோசேய ஒரு பெரிய அழிவில நின்று என்ன செய்கிறார், காப்பாற்றா. அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனும் இரக்கம் செய்யறாரு, மனிதர்களும் இரக்கம் செய்யறவங்களாக இருந்தாங்க. அங்கங்க நிறைய மனிதர்கள் என்ன செய்தாங்க, இரக்கம் செய்யறவங்க இருந்தாங்க. ஓகே, சரி, பழைய ஏற்பாட்டுல யாருக்கெல்லாம் இந்த இரக்கம் கிடைச்சிச்சு? இப்ப இரக்கம் செய்தது மனுஷங்களும் இரக்கம் செய்தாங்க, தேவனும் இரக்கம் செய்தாரு. யாருக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இரக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தேவன் இரக்கம் கொடுக்கல. யாருக்கு அவர் இரக்கத்தை கொடுத்தார்னா, இஸ்ரவேலர்கள் மேல் மாத்திரமே தேவன் இரக்கம் உள்ளவராக இருந்தாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் யார் மேல இரக்கம் உள்ளவரா இருந்தாரு? யார் மேல? இஸ்ரவேல் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல மாத்திரம் அவர் இரக்கம் செய்கிறவராக இருந்தார். ஓகே, நான் திரும்ப கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் இரக்கம் செய்தா? மனிதர்களும் கடவுளும் இரக்கம் செய்கிறவராக இருந்தார். ஓகே, பழைய ஏற்பாட்டுல யார் யாரெல்லாம் இரக்கம் பெற்று கொண்டாங்க? இஸ்ரவேலர்கள் மாத்திரமே என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இரக்கம் பெற்றுக்கொண்டாங்க. நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ
அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி இப்ப கர்த்தர் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அவர் இரக்கம் உள்ளவரா தான் இருந்தாரு. ஆனா கர்த்தருக்கு யாரு மேல இரக்கம் செய்யணும்னு அவருக்கு விருப்பமோ அவங்க மேல மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தாராம்? இரக்கம் செய்றவராக இருந்தாரு. இப்ப கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான், பழைய ஏற்பாட்டிலே அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனா அவருக்கு யாரு மேல இரக்கம் செய்யணும்னு அவருக்கு விருப்பமோ அவங்க மாத்திரமே தேவனிடம் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது முக்கியமா இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இரக்கம் செய்றவரா இருந்தாரு. புறஜாதிகளுக்கும் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க இரக்கம் பெறாதவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் இறங்கவே மாட்டாரு. அவங்களுக்கு தேவன் தன்னுடைய இரக்கத்தை காட்டவே மாட்டார். அப்ப பவுல் இங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புறஜாதியாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டுல இரக்கம் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு கிடைக்கப்படவே இல்லை. தேவன் இரக்கம் உள்ளவராய் இருந்தாரு. ஆனா புறஜாதியாகிய நமக்கோ அந்த இரக்கத்தை தேவன் கொடுக்கவில்லை. அப்ப எப்படி அந்த இரக்கம் நமக்கு வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எபேசு சபை புறஜாதியாருடைய சபை, புறஜாதிகள் நிறைந்த சபை. அப்ப அவங்களுக்கு சொல்றாரு, இந்த இரக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க முன்ன நமக்கு இரக்கங்கிறது நமக்கு கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு எப்படி இந்த இரக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில காரியங்கள் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆனாலும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கு நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு. நீங்க ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு தேவன் முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் புறஜாதியாருக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்ட்டு. வாசிப்போம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இந்த இரக்கம் பெறாதிருந்தவள் யார் தெரியுமா? யாரு? அதுதான் நம்ம புறஜாதியார். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இரக்கம் பெறாதிருந்தவள் யார் அப்படின்னு சொன்னா புறஜாதியார்கள். அப்ப அவர் முன்கூட்டியே சொல்றாரு என்னன்னா, ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். அப்பொழுது இரக்கம் பெறாதிருந்தவள் யாருன்னு சொன்னா அதுதான் புறஜாதியாகிய நமக்கு அவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. யார் என் ஜனம் அல்லாதவர்கள்? புறஜாதியார். இரக்கம் பெறாத யார்? புறஜாதியார். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நான் கிருபை செய்வேன், அவங்களுக்கு நான் என் ஜனம்னு சொல்லுவேன், அவங்க மேல இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே என்ன செய்தார்னு சொன்னா, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் படி புறஜாதியாகிய நம்மேல் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா தேவனுடைய இரக்கம் கடந்து வந்துச்சு. இதே வசனத்தை தான் பேதுரு புதிய ஏற்பாட்டில் எழுதும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த ஓசியாவுக்கு சொன்ன இந்த வார்த்தை அவர் நினைப்பூட்டி எழுதுவார். பாருங்க, நாம் இரக்கம் பெறாதிருந்த நமக்கு தேவன் இரக்கம் செய்தார். அந்த அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது அப்படிங்கிறத பேதுரு அழகா எடுத்து காமிப்பாரு. வாசிப்போம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, முன்னே நீங்க எப்படி இருந்தீங்களா? இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீங்க, இப்பொழுதோ நீங்க என்னது அவராலே இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. முன்னே நீங்க தேவனுடைய ஜனம் இல்லாதவங்களாக இருந்தீங்க, இப்ப நீங்க தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீங்க. ஏன் பேதுரு இதை எழுதுறாருன்னா, பேதுரு இந்த பேதுரு நிருபத்தை இந்த எழுதும் பொழுது அவர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அவர் புறஜாதியாருக்கு தான், சிதறுண்டு போன பரதேசிகளுக்கு, புறஜாதியாருக்கு தான் அதை எழுதுறாரு. அதான் சொல்றாரு, ஓசியாவுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் படி நீங்க முன்ன நீங்க இரக்கம் பெறாது இருந்தீங்க, இப்பொழுதோ நீங்க இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே இரக்கம் கிடைத்துச்சு. அப்ப புதிய உடன்படிக்கைக்கு பிறகு யாருக்கு இரக்கம் கிடைச்சிச்சு? புறஜாதியாகிய நமக்கும் இரக்கம் கிடைச்சிச்சு. ஆமென். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாருங்க, இப்ப தேவன் மாத்திரம் புதிய ஏற்பாட்டுல இரக்கம் உள்ளவரா இருக்கல, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் எப்படி இருக்கணுமா? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணுமா? இரக்கம் உள்ளவராக இருங்க அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, மலை பிரசங்கத்துல கூட இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் அழுத்தி சொல்லுவாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நாம் வந்து தேவன் இரக்கம் உள்ளவர் தான். நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. நாமும் இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் இரக்கம் உள்ளவராகவே வாழ்ந்தாரு. நீங்க அநேக இடத்துல பார்க்கலாம், இயேசு மனதுருகி, அவங்க மேல இரக்கமுற்று, இந்த வேர்ட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அவர் மனதுருகி. ஏன் மனதுருகி அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் வந்து எந்தெந்த அற்புதம் செய்ய போறாரோ அதுக்கு முன்னுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மனதுருகி இருப்பாரு. நீங்க பார்க்கலாம், குருடனை வந்து அவர் வந்து பார்வையடைய செய்யும் பொழுது அவன் மேல் தேவன் மனதுருகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குஷ்டரோகியை கண்டு மனதுருகி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, ஒரு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷனை பார்த்து இயேசு மனதுருகி என்ன செய்யறாரு, அவனுடைய குஷ்டரோகத்தை இல்லாமாக்குறாரு. ஜனங்களை கண்டு அவர் பரிதபிச்சாரு, ஜனங்களை கண்டு மனதுருகினாரு. மெய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல் மனதுருகினாரு. நீங்க அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராகவே என்ன செய்தார், இந்த பூமியில வாழ்ந்தார். அப்ப நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறாருன்னா, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு மட்டுமே இரக்கம் கிடைச்சிச்சு. ஆனா புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாம் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அந்த இரக்கம் எல்லாரும் மேலும் வந்தது. அதுதான் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி அந்த இரக்கத்தை எல்லாருக்கும், புறஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் தேவன் அந்த இரக்கத்தை கொடுத்தாரு. அப்ப தேவன் வந்து நம்ம முன்ன வந்து நம்ம தூரமா இருந்தோம். தேவன் முதலாவது நமக்கு என்ன செய்தார்னா, என்ன செய்தார், இரக்கம் செய்தார். ஓகே, இரண்டாவது அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம மீண்டும் 5வது வசனத்தை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஓகே, முதலாவது தேவன் வந்து என்ன செஞ்சாரு, நமக்கு இரக்கம் செய்தார். இரண்டாவது கிருபை செய்தார். அந்த கிருபை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, நான் முதலாவது கேட்டேன், பழைய ஏற்பாட்டுல யார் யார் இரக்கம் செய்தா, மனிதர்களும் செய்தாங்க, கடவுளும் செய்தாரு. ஆனா இந்த கிருபை வந்து மனிதர்கள் கிட்ட இல்ல, தேவனிடம் மாத்திரமே கிருபை இருக்குது. கிருபை வந்து மனுஷங்கிட்ட கிருபை இருக்குன்னு நினைக்க கூடாது. இந்த கிருபை யாருக்குரியது அப்படின்னு சொன்னா, கிருபை தேவனிடம் மட்டுமே இருக்குது, மனுஷரிடம் கிருபை இல்லை. இரக்கம் வந்து மனுஷர்கிட்டே இருக்கு, தேவன்கிட்டே இருக்கு. ஆனா கிருபை தேவனிடம் மாத்திரமே இருக்குது, மனுஷரிடம் வந்து கிருபை இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுவாரு, நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு தான் எழுதியிருக்கும், தவிர எங்கேயுமே 1000 தலைமுறைக்கு நான் கிருபை செய்வேன் அப்படின்னு எழுதல. ஏன் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த கிருபை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் இந்த கிருபை பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் எங்களுக்கு மட்டும் கிருபை கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் பழைய ஏற்பாட்டுல கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா, பாருங்க, இப்ப ஆதாம் வந்து என்ன செய்கிறான், பாவம் செய்யறான். அவன் இந்த விளைவாக பூமியில என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, பாவம் வந்துருச்சு. ஆனால் ஆதாமுடைய பாவம் வந்து மன்னிக்கப்படலை. அது என்ன செஞ்சுச்சு, பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு, தண்டனையை ஏற்றுக்கிட்டு, அதுக்காக அடிக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷன் வந்து பூமியில இருக்கல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் மனிதனாக வந்து ஆதாமின் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தெல்லாம் அங்கீகரிச்சது நிமித்தமாக மட்டும்தான் இந்த பூமிக்கு கிருபை வந்துச்சு. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கிருபை என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் இரக்கம் செய்றவராக இருந்தாரு, ஆனா கிருபை கொடுக்கப்படல. கிருபையாக யாரு வந்தார்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாகத்தான் அந்த கிருபை என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துச்சு. அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி, யார் மாம்சமானார்? வார்த்தை மாம்சமானார். இயேசு கிறிஸ்து மாம்சமாக வெளிப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, சத்தியத்தின்படியே அவர் வாழ்ந்தாரு, சத்தியத்தின்படியே தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் கிருபையை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா நமக்கு இலவசமாக கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுனால மாத்திரம் தான் இந்த கிருபை பூமியிலே வந்தது. அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. ஏன் புதிய ஏற்பாட்டுல கிருபை கொடுக்கப்பட்டுச்சுன்னா, எப்ப இயேசு வந்தாரோ அப்பையில இருந்து தான் கிருபை பூமியில என்ன செய்யப்பட்டுச்சு? ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுதான் நீங்க 17ஆம் வசனத்தை அதிலே நீங்க வாசிக்கும் பொழுது அங்க இன்னும் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 17வது வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப கிருபை வரணும்னா யாரு வரணும்? இயேசு வரணும். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஏன் கிருபை இல்லைன்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இல்ல. எப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அத வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அப்ப ஏன் நமக்கு அந்த கிருபை கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததின் நிமித்தமாக, அவர் சத்தியத்தின்படி தண்டிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்னது? சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும். எங்க சந்திச்சுக்குச்சு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலுவையில வைத்து சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திச்சுக்குச்சு. சத்தியத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டு கிருபை அவர் என்ன செய்தான்னு சொன்னா சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கிருபை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த கிருபை அவரே இறங்கி வந்ததை நிமித்தமாக அந்த கிருபை நம்மேல் கடந்து வந்ததாக இருக்குது. அப்ப பாருங்க, தேவன் இரக்கம் உள்ளவராக இருந்தால், தேவன் இரக்கம் இருக்கு அவர்கிட்ட. இப்ப கிருபையை அனுப்பணும். இது ரெண்டுக்கும் நடுவுல வேலை செய்யற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் 3வது விஷயம். அதுல 3 விஷயம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். கிருபை, இரக்கம், இன்னொரு விஷயம் என்னது? அன்பு. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவன் கிட்ட இரக்கம் இருந்துச்சு, கிருபையை அனுப்பணும். இப்ப கிருபையை அனுப்பணும்னு சொன்னா நடுவுல ஒன்று செயல்படுது. அது என்னன்னா தேவனுடைய அன்பு. தேவன் இந்த உலகத்தின் மேல தன்னுடைய எல்லா அன்பையும் ஊற்றுனது நிமித்தமாகத்தான் அந்த கிருபை நம்மேல் கடந்து வந்துச்சு. ஆமென். அதனாலதான் அந்த 3ஐயும் பவுல் ரொம்ப அழகா ஜாயின் பண்ணி எழுதுறாரு. என்னன்னா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், அவர் கிருபையை பூமிக்கு அனுப்பணும். அதனால தேவன் இந்த உலகத்தின் மேல என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார். நமக்கு நன்றாக தெரிஞ்ச வசனம் தான் யோவான் 3:16. என்ன வசனம்? தேவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்னது? நல்ல நீதிமான்கள் மேல மட்டும் அன்பு கூர்ந்தாரு, பரிசுத்தவான்கள் மேல மட்டும் அன்பு கூர்ந்தார் இல்ல, தன்னுடைய முழு அன்பையும் எங்க பொழிந்தார்னு சொன்னா உலகத்தில் பொழிந்தாரு. தேவன் அன்புல ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவராகி தன்னுடைய முழு அன்பையும் பூமியின் கொடுத்தது நிமித்தமாக அந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் வந்தடைந்தது. ஆமென். அப்ப தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார், அவர் கிருபை அனுப்புனாரு. எப்படி அனுப்புனாருன்னா, தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததின் நிமித்தமாக. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தன்னுடைய முழு அன்பையும் என்ன செய்தார்? அவரு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த 3 காரியத்தையும் தேவன் நமக்கு தந்ததுனால முன்ன புறஜாதிகளாக இருந்த நாம், முன்ன அந்நியராக இருந்த நாம், முன்ன பரதேசிகளாக இருந்த நாம் நம்ம என்ன செய்யப்பட்டோம்னா தேவனோடு கிட்டி சேர்கிற அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரு. சரியா? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எப்படி இருந்தீங்க? தூரமாய் இருந்தோம். நிறைய படிச்சோம். சொல்லுங்க. தூரமாய் இருந்தோம். வேற இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு சொந்தக்காரங்களே இல்ல. நம்ம கானான் தேசத்துக்கு நீங்க போயிட்டு சொந்த கூட கொண்டாட முடியாது, அந்த பார்டருக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட புறஜாதிகளாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில்
தேவன் இல்லாது இருந்தீங்க, தேவனே இருக்கல, உங்களுக்கு ஒரு கடவுளே இல்ல, நீங்க கடவுள்னு நம்பிக்கிட்டு இருந்தது கடவுளே இல்ல, இப்படி இருந்த நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறுனீங்கன்னு சொன்னா, தேவன் இரக்கம் செய்ததுனால, அவர் அன்பு செய்ததுனால, கிருபையை கொடுத்ததை நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இங்க அவர் எபேசு சபைக்கு எழுதுகிறார். சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இந்த 7வது வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. ஓகே, அடுத்தது அவர் நம்ம மேல் அன்பு வைத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பப்பட்டு அவரோடு என்ன செய்திருக்கணுமா, உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிலுவையில அறையிறாங்க, அடிக்கிறாங்க. உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, இவரை சிலுவையில கொலை செஞ்சுட்டா எல்லாம் சரி, அவரோட கதையை முடிச்சுட்டா எல்லாம் ஓகே, இவருடைய ஜீவனை எடுத்துட்டா நம்முடைய கதையெல்லாம் ஓகே, எல்லாம் கிளீன் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போயிட்டு சிலுவையில அறையிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது, இவங்க ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு ஜீவனை எடுத்துட்டேன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜீவனே இயேசு தானே அவங்களுக்கு தெரியல. இந்த இயேசு சொன்னார் என்ன தெரியுமா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இவங்க நினைச்சிட்டாங்க ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவனை எடுத்துட்டேன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இயேசு தான் அந்த ஜீவனே அப்படின்னு சொல்லிட்டாமே. இன்னும் நீங்க கைத்தட்டி இருக்கணும். ஏன் தெரியுமா, உங்களுக்கு இது புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, நான் உங்களுக்கு திரும்ப ஒருக்கா சொல்றேன். ஜனங்கள் நினைச்சிட்டாங்க ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவனை எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த ஜீவன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜீவனே இயேசு தானே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் தான் ஜீவன். ஜீவனை எப்படிங்க சாகடிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஜீவனை எடுக்கலாம், அந்த ஜீவனை கொல்ல முடியுமா? இவங்க நினைச்சிட்டாங்க இயேசுக்குள்ள இருந்து ஜீவனை எடுத்துட்டேன்னு. ஆனா இயேசு தான் அந்த ஜீவனே. இப்ப பிதா என்ன செய்கிறார்னு சொன்னா பாருங்க, 3ஆவது நாள் இயேசுவ உயிரோடு எழுப்புறாரு. இப்ப உயிரோடு எழுந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பிதா இயேசுவ மரித்தோர் இருந்து எழுப்பும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இயேசு மட்டும் உயிரோடு எழும்பலையா, கிறிஸ்துவுடனே கூட நாமும் அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? என்ன செய்யப்பட்டோம்? உயிரே இல்லாத மாதிரி சொல்றீங்க. என்ன செய்யப்பட்டீங்க? இயேசு இது பாருங்க, இயேசுவோடு நான் உயிரோடு எழும்பினேன்னா இன்னுமே அப்படியே ஒரு மாதிரி கல்லறையில இருக்கிறவங்க மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் இயேசுவோடு, இயேசு மட்டும் உயிரோடு எழும்பல, வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நீங்க மீண்டும் வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா அது புரியும். நான் வாசிப்ப 7வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, பவுல் சொல்றாரு, இயேசுவ 3ஆவது நாள் எழுப்பும் பொழுது பிதா இயேசுவ மட்டும் எழுப்பல, நம்மையும் அவரோட கூட என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா எழுப்பி இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை பவுல் என்ன செய்யறாருன்னு சொன்ன அந்த எபேசு சபைக்கு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? இயேசுடனே கூட என்ன செய்யப்பட்டோம்? எழுப்பு சரத்தா உயிர்ப்பிக்கப்பட்டோம், எழுப்பப்பட்டோம். பாருங்க, அது எப்படி என்ன சொல்றீங்க நீங்க? நான் பிறந்தது எப்ப? 2000 தானே நான் பிறந்தேன், 99 தானே நான் பிறந்தேன். நான் எப்படி இயேசு எழும்பும் பொழுது நானும் எப்படி உயிரோடு எழும்பி இருப்பேன்? நான் பிறக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பாருங்க, நிறைய காரியங்கள் ஆவியின் மண்டலத்துல ஏற்கனவே நடந்துபட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த மாம்ச மண்டலத்துல நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா விஷயமும் அப்படித்தான். நீங்க பிதாவோடு, நீங்க இயேசுவோடு நீங்க உன்னதங்கள் உட்காரப்பட்டிருக்கீங்க. அது எதுல நடந்திருக்கு? ஆவியின் மண்டலத்துல நடக்கப்பட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதும், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட
ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆவியின் மண்டலத்துல நிறைய காரியம் நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த மாம்ச மண்டலத்துல தான் நம்ம இன்னொன்னு செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அதுல எப்ப அது நடக்கும்? மாம்ச மண்டலத்துல நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ, நம்ம எப்ப இயேசு மேல வந்து ஒரு விசுவாசத்தை வைக்கிறோமோ, அப்பதான் அது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா இந்த மாம்சத்துல அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய காரியம் ஆவியில நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஏன் எனக்கு அது மாம்சத்துல என்னால அனுபவிக்க முடியலன்னா, அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்னா அது மாம்சத்தின் மண்டலத்துக்குள்ள கடந்து வரக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழுப்பப்படல, அவரோடு கூட யாரு எழுப்பப்பட்டோமா? நாமும் இயேசுவோடு கூட என்ன செய்யப்பட்டோம்னா உயிரோடு எழுப்பப்பட்டோம். அது எப்ப அது நம்ம வாழ்க்கையில அப்பியாசமாகும், எப்ப அனுபவிக்க முடியும்னு சொன்னா, எப்ப இயேசுவை நீங்க விசுவாசித்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையில இருந்து அது நம்முடைய மாம்சத்தின் மண்டலத்திற்குள்ளேயும் அந்த அது வந்து அப்பியாசப்படுத்தப்படுது, அது அனுபவிக்கப்படுது. ஆமென். அதனால தான் பவுல் எழுதும் பொழுது ரோமருக்கு நீங்க 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பாருங்க ரொம்ப தெளிவா எழுதுறாரு. வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகே, 2 விஷயம் செய்ய சொல்றாரு. என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாருங்கிற அந்த விசுவாசம் நம்ம இருதயத்துல இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறத யார் யாரு விசுவாசிக்கிறாங்களோ, இல்லாட்டி நிறைய பேர் என்ன இயேசுவை எங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே சிலுவையில தொங்குறவர மாதிரி பார்த்து பார்த்து அழுதுகிட்டு பாருங்க இயேசு சிலுவையிலேயே இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் இயேசுவை சிலுவையிலேயே வச்சிருக்கிறாங்க. சிலர் வந்து அப்படியே கல்லறையிலே வச்சிருக்கிறாங்க. ஆனா ரட்சிப்பு எப்போ ஒருத்தருக்குள்ள வரும்னா, பிதா அவரை வந்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறார். இல்லாட்டி எனக்கு இயேசுவை தெரியுங்க, இயேசு விட்டு படம்லாம் நான் பார்த்துருக்கேன், அவரை எப்படியெல்லாம் அடிப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா விசுவாசிக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும்னா, அவர் உயிரோடு எழும்பினாரு, இயேசு இன்னும் கல்லறையில இல்லை, அவர் இன்னும் சிலுவை மரத்துல இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார்னு சொல்லி யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவன் என்ன செய்யப்படுவான் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படுவான். அப்ப இதே தான் பவுலும் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அங்க பாருங்க அவர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த ரட்சிப்பு எப்படி உங்களுக்குள் வந்துச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப பாருங்க படிப்படியா போறாரு. முன்ன நீங்க தேவனை விட்டு தூரமா இருந்தீங்க, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி உங்க மேல அன்பு காட்டுனது நிமித்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் எபேசு சபைக்கு வந்து எழுதும் பொழுது சொல்றாரு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவோ, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிருபையினால் உண்டானதல்ல, கிரியையினால் உண்டானது. ஓகே, பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. யாருமே பெருமை பாராட்ட முடியாது. என்னன்னா, நான் தான் என்னுடைய இதனால தான், நான் போய் தேடி போய் கண்டுபிடிச்சதுனால தான் நான் தேவனை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருமே சொல்ல முடியாது என்னுடைய கிரியையினால தான் ரட்சிக்கப்பட்டேன். அத வசனம் சொல்லுகிறது. ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் கிருபையினால தான் நம்ம என்ன செய்தோமா ரட்சிக்கப்பட்டோம். நம்ம யோசிப்போம் இல்லையா, அதுலயே நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, நான் விசுவாசிச்சதுனால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன். அதையும் தெளிவா எழுதிட்டாரு. இவங்க இப்படி செய்வாங்கன்னு தெரியும் பவுலுக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அதுல கூட பெருமை பாராட்ட முடியாது. என்னது, நான் விசுவாசிச்சல, எங்க வீட்டுல வந்து அவ்வளவு பேர் இருக்கிறப்ப நான் விசுவாசிச்சதுனால தானே இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். அவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் உனக்கு வந்ததே தேவன் உன் மேல வச்ச கிருபையினால தான். அதுல கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. நம்ம சொல்ல முடியாது நான் விசுவாசிச்சதுனால தான் ரட்சிப்பு எனக்கு வந்துச்சு. இல்ல இல்ல, அந்த தேவன் நம்ம மேல் கிருபையா இருந்ததுனால தான் அந்த விசுவாசமும் நமக்கு வந்துச்சு. நீங்க தேவனை ஏற்றுக்கிறீங்கன்னா, நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய கிரியை அல்ல, அது கூட தேவன் நம்மேல் வைத்த கிருபையினால தான் அந்த விசுவாசமும் உண்டாய் இருக்கிறது. ஆமென். அதனால தான் பவுல் வந்து எழுதும் பொழுது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்னன்னு சொன்னா, கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு. அந்த கிருபைங்கிற வேர்டை வச்சுட்டாரு. அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்தது கூட காரணம் வந்து எப்படின்னா கிருபையினால தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்க கிரியையினால எதுவுமே இல்லை, இது தேவனுடைய ஈவு. அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்த அந்த ஈவுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ட்டு. பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு 3 விஷயம் இங்க முக்கியம். என்னன்னா கிருபை, விசுவாசம், அடுத்துதான் ரட்சிப்பு. அப்ப தேவன் வந்து எப்படி உள்ளவரா இருக்கிறார்னா கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். ஆனா அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அதை நாம் விசுவாசிச்சோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கும் அதே தான். இந்த உலகத்து மேல கர்த்தர் இன்னமும் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. எல்லாரும் மேல கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. ஏன்னா பார்த்தோம் இல்லையா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. எல்லாரும் மேல அவர் கிருபை உள்ளவர் தான். நாம் எல்லாரும் பாவிகளாகத்தான் இருந்தோம். ஆனா அந்த சுவிசேஷத்தை யார் யாரு விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு என்ன செய்யப்படுதுன்னா கடந்து வருகிறது. அப்ப பாருங்க, நாம் விசுவாசித்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த விசுவாசம் கூட தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் இங்க சொல்றாரு. ஏன் வந்து கர்த்தர் வந்து, நீங்க யோசிக்க கூடாது, ஏன் வந்து மனுஷங்க வந்து நரகத்துக்கு போறாங்க? இப்ப எல்லா மனுஷங்களும் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் வந்து நரகத்துக்கு போறாங்க. ஏன் மனிதர்கள் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? பாவம் செய்யறதுனாலயா? மனுஷன் நரகத்துக்கு போறது வந்து பாவம் செய்யறதுனால இல்ல. ஏன்னா எதனால மனுஷன் வந்து நரகத்துக்குள் தள்ளப்படுகிறான் அப்படின்னு சொன்னா, இயேசுவை கேள்விப்பட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் அந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்றவங்க தான் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. இப்ப நம்ம நினைச்ச கூடாது பாவம் செய்யறவங்க எல்லாம் இல்ல இல்ல. ரட்சிப்பை யார் யாரு நிராகரிக்கிறாங்களோ, ரட்சிப்பை யார் யாரு ஏற்றுக்கொள்ளலையோ, ரட்சிப்பை யார் யாரு அங்கீகரிக்கலையோ, யார் அலட்சியம் பண்றாங்களோ அவங்க தான் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு போறாங்க. இப்ப நம்மள யோசிப்போம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம பாவம் செய்த எல்லாரும் இப்ப நம்மள எங்க போயிருக்கணும்? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் நான் வந்து பாவமே செய்யல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப பாருங்க, தேவன் நம்மேல் கிருபையா இருந்ததுனால தான் அந்த ரட்சிப்பு நம்மேல் வந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் இன்னும் இரக்கமுள்ளவரா தான் இருக்கிறாரு. ஆனா அவங்களும் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டாங்கன்னா தான் அந்த ரட்சிப்பும் அவங்களுக்குள்ள கடந்து போகும். இன்னைக்கு ஏன் எல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்னா, பாவம் செய்யறவங்க எல்லாம் நரகத்துக்கு போகல. இந்த ரட்சிப்பை யார் யாரு புறக்கணிக்கிறாங்களோ, ரட்சிப்பை யார் யாரு அலட்சியம் பண்றாங்களோ அவங்க தான் எங்க போறாங்கன்னு சொன்னா நரகத்துக்குள்ளே தள்ளப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மளால ரட்சிப்பை இழக்க முடியாது. கிருபை இழக்க முடியுமா? கிருபையும் இழக்க முடியாது, ரட்சிப்பையும் இழக்க முடியாது, கிருபையும் இழக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டையுமே கொடுத்தது யாரு? யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தாரு. தேவன் கொடுத்தது மேல பிசாசு கை வைக்க முடியுமா? ரட்சிப்பை கொடுத்ததும் தேவன் தான், கிருபையை கொடுத்ததும் தேவன் தான். ஒருவன் ரட்சிப்பையும் இழக்க முடியாது, கிருபையும் இழக்க முடியாது. அதனாலதான் பிசாசு எதை சேதப்படுத்த பார்ப்பான் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்த பார்ப்பான். நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்க 18, 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, வாசிப்பு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஓகே, என்ன செய்தாங்களாம்? விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள். பாருங்க, இந்த விசுவாசத்தை அவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? கப்பல். இப்ப நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க? கப்பலுக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, கப்பலுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு, கிருபையும் இருக்கு. அந்த ரட்சிப்பையும் கிருபையும் பிசாசால தொட முடியாது. இப்ப அவன் எதை சேதப்படுத்த பார்ப்பான் அப்படின்னு சொன்னா, என்ன சேதப்படுத்தணும்னு சொன்னா அவன் ரட்சிப்பையும் தொட முடியாது, கிருபையும் தொட முடியாது. அதனால அவன் என்னத்தை சேதப்படுத்த பார்ப்பான்னா அந்த கப்பலை, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறது பிசாசுக்கு ரொம்ப ஈஸியானது. அதனாலதான் அவன் என்ன செய்வானா, எப்பயுமே நம்ம விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தை சிதறடிக்கிற, விசுவாசத்தை டவுட் பண்ண வைக்கிற சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, நம்மளால கிருபையை இழக்க முடியாது, ரட்சிப்பை இழக்க முடியாது, ஆனால்
பிசாசு என்ன செய்ய பாப்பான்னு சொன்னா, இந்த விசுவாசமாகிய கப்பலை அவன் சேதப்படுத்துறதுக்கு, அதை ஏதாச்சும் ஓட்டையை போடுறதுக்கு, அந்த விசுவாசத்தை சேதப்படுத்தி ஒரு ஓட்டையை போட்டோம்னா என்ன செய்யலாம், ஈஸியா இவங்களை மூழ்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்முடைய விசுவாசத்துல அவன் என்ன செய்வான்னா அது சம்பந்தமான சில சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னா பாவிகளாக இருந்தோம். தேவன் கிருபையுள்ளவராக இருந்து அவர் என்ன செய்தார்னு சொன்னா நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்ம அந்த ரட்சிப்புக்குள்ளே நம்மள கொண்டு போனாரு. அதான் பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க 10வது வசனம். இதை நம்ம இதோட இன்னைக்கு முடிப்போம். கடைசியாக வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட் இருக்கு. என்னன்னா சிருஷ்டிக்கப்பட்டு. என்ன வேர்ட்? சிருஷ்டிக்கப்பட்டு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இந்த வேர்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. சிருஷ்டிக்கப்பட்டு. பாருங்க, நாம் எல்லாரும் எப்படி ஆக்கப்பட்டிருக்கோம். இப்ப நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. பாருங்க, இப்ப ஆதாம் தான் யாரு? தேவனுடைய சிருஷ்டிப்பு. முதல் சிருஷ்டிப்பு யாரு? மனிதர்கள்ல ஆதாம் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறான். பாவம் செய்த பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த சிருஷ்டிப்பு எடுக்கப்பட்டு போனது. ஆதாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆதாம் தான் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருந்தான். ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக இந்த சிருஷ்டிப்பு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எடுக்கப்பட்டு போயிருச்சு. அந்த சிருஷ்டிப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த கிரியேஷன் டைம்ல என்ன நடந்துச்சோ, பிகினிங்ல என்ன நடந்துச்சோ, எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சோ, அந்த கிரியேஷனை மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு சொன்னா நமக்கு கொடுத்தாரு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அங்க ஆதாம் உருவாக்கப்பட்ட அந்த டைம்ல இருந்த அந்த லெவல், பாவம் செய்யாததுக்கு முன்னுக்கு ஆதாம் எப்படி இருந்தாரோ அந்த லெவலுக்கு நான் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, நான் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது இருந்த அந்த லெவல்ல நான் மீண்டும் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, நித்திய ஜீவன் அப்படிங்கிறது இனிமே வரப்போற ஒரு காரியம். இல்ல, நம்ம எப்ப இயேசுவை விசுவாசிச்சோமோ அப்பயே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாய் இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க தெளிவா சொல்றாரு, நாம் குமாரனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிருச்சு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நித்திய ஜீவன் இனி வரப்போற ஒண்ணு, நித்திய ஜீவன் இனிமே செத்த பிறகு கிடைக்கிறது இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிப்போம். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நித்திய ஜீவன் எங்க இருக்கு? செத்த பிறகு, அதுக்கு பிறகுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். இல்ல, வசனம் தெளிவா சொல்லுது, குமாரனை இயேசுவை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள் என்ன இருக்குதுன்னா நித்திய ஜீவன் இருக்குது. அத்த வசனம் சொல்லுது பாருங்க, குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நித்திய ஜீவன்கிறது எப்பயோ நடக்க போற ஒரு காரியம் இல்ல, எங்கேயோ தூரம் இருக்கிற ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு அந்த நித்திய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இங்க நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரத்துல என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தானோ அது போல ஒரு வாழ்க்கை மீண்டும் நமக்குள்ள வருது. ஆவியில மரிச்ச நம்ம மீண்டும் ஒரு உயிர்ப்பித்தல், மீண்டும் ஒரு கிரியேஷன், மீண்டும் ஒரு சிருஷ்டிப்பு நடக்குது. அதனால தான் பவுல் எழுதும் பொழுது நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவங்க அவங்க இன்னும் பழைய வாழ்க்கையில மரித்தவங்களாக இருக்கிறாங்க. யார் யார் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா, யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, யார் யார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா நாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்ட
புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. என்னது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன இருக்கிறானா, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த நியூ கிரியேஷன் அதுதான் நடக்குது. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நியூ கிரியேஷன், ஆதாம் வந்து படைக்கப்பட்ட நேரத்துல அந்த லெவலுக்குள்ள நீங்களும் நானும் திரும்ப போறோம். இதை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ நம்ம எந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு இல்ல, அந்த ஒரு லெவலுக்குள்ள தேவன் நம்மளை மீண்டும் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமா? நற்கிரியைகளை செய்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையுடைய முக்கியமான ஒரு காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நற்கிரியை செய்கிறவங்களாக இருக்கணும். தேவன் சபைக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நற்கிரியை செய்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா ஆதாம் பாவம் செய்யாம இருந்திருந்தான்னு சொன்னா அவன் வந்து நற்கிரியைகளை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். பாவம் செய்தது நிமித்தமாக உலகத்துல என்ன வந்துச்சு? அநியாயமான காரியங்கள், அநியாயமான கிரியைகள் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்மளை மீண்டும் அந்த ஆதாம் மாதிரி சிருஷ்டிச்சாரு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் மீண்டும் நற்கிரியைகளை செய்கிறது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப கர்த்தர் வந்து ஆதாம உண்டாக்குனது காரணமே என்னன்னா, அவன் நற்கிரியைகளை செய்வான்னு. ஆனா பாவத்தின் நிமித்தமாக மனுஷர்கள் வந்து என்ன, அக்கிரமங்களையும் துட்கிரியைகளையும் அநியாயமான காரியங்களையும் செய்ய தொடங்கினாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா எதுக்காக சிருஷ்டித்தா தெரியுமா? ஆதாம் கிட்ட எதிர்பார்த்த அதே எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? நற்கிரியைகளை செய்கிறதற்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீண்டும் அவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னா எதுக்காக நான் புது சிருஷ்டியா இருக்கேன்? நான் நற்கிரியைகளை செய்கிறதற்காக தேவன் நம்மளை மீண்டும் என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். அது சொல்லப்பட்டிருக்கேன், நீங்க நற்கிரியை செய்கிறதற்கு கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா, சபையில வந்து நீங்க ஆதி அப்போஸ்தலர் சபையிலனா அநேக நற்கிரியைகளை அவங்க செய்தாங்க. நீங்க வந்து ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:36 வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொட்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஓகே, பாருங்க, இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இந்த நற்கிரியை செய்கிறதற்கு, இல்லாட்டி இவங்க வந்து இந்த தர்மங்கள் செய்யறதற்கு இவங்க வந்து என்னைக்குமே வந்து சஞ்சலப்படவே மாட்டாங்க. அதை தாராளமாக செய்யறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீஷி தான், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த தொட்கால். பாருங்க, வசனம் சொல்லுது, அவள் வந்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியா செய்து வந்தாள். அப்படின்னா அவளுக்கு எங்க போனாலும் அவளுக்கு என்ன, அவளுடைய எண்ணமே என்னது? மற்றவங்களுக்கு நற்கிரியைகள் செய்யணும், மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படிப்பட்டவர்களாகத்தான் எல்லாருமே அன்னைக்கு எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? வியாதிப்பட்டு அவ மரிச்சு போறா. மரிச்சு போனான்னு பேதுருவுக்கு செய்தி அனுப்புறாங்க. அவள் என்ன செஞ்சுட்டா? தொட்கால் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நம்ம மத்தியில இருந்து அந்த நல்ல ஒரு அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? மரிச்சு போயிட்டாங்கன்னு. இப்ப பேதுருவும் கொஞ்சம் வேதனையில தான் வராரு. இப்படி ஒரு நல்ல ஒரு விசுவாசியை நாங்க இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப எதுக்கு வாராருன்னு சொன்னா என்னத்துக்கு வராரு? ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வர்றாரு. அப்படி வரும் பொழுது பாருங்க, அங்க பேதுரு கண்ட ஒரு காட்சி தான். 39 வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க, அவங்க அங்க அவர் போறாரு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்த. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? விதவைகள் எல்லாம் அவங்க வந்து அவ என்னன்னு அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அங்கிகள், அவள் செய்த அவ கொடுத்த அநேக காரியங்களை கொண்டு வந்து காமிச்சு, வஸ்திரங்கள் எல்லாம் காமிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க சூழ நின்று. இது வந்து எங்களுக்கு இந்த அம்மா செஞ்சு கொடுத்தாங்களே, இவங்க இந்த உதவி செஞ்சாங்களே, எனக்கு இந்த வஸ்திரத்தை அவங்க கொடுத்தாங்களே, இந்த அங்கியை கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சாமானெல்லாம் வச்சிருந்துட்டு ஒரே அதை சொல்லி நற்கிரியைகளை சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க? அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளாம் ஒரு ஃபியூனரல் வீட்டுக்கு போனா என்ன சத்தம் கேட்கும்? என்ன அழுகுறாங்கன்னே தெரியாது. அழுதுகிட்டு கிடப்பாங்க இல்லையா? ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செய்த அந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டி காட்டி அவங்க செய்த நற்கிரியைகளை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மரணம்! மற்றவங்கன்னா சும்மா அழுகுவாங்கல்ல கத்தி கத்தி. ஆனா இங்க இருக்க பெண்கள் எல்லாம் என்ன அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க செய்த நற்கிரியைகளை சொல்லி சொல்லி அழுக. இப்ப பேதுரு காதுல எல்லாம் விழுந்து அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா,
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிய சபை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துட கூடாது. இவ்வளவு இந்த குறுகிய காலத்திலேயே இவளால இவ்வளவு நற்கிரியை செய்யணும்னு சொன்னா இன்னும் உயிரோட இருந்தா எவ்வளோ நற்கிரியை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தொட்காலை அந்த நாளிலே பேதுரு உயிரோடு கூட எழுப்பினாரு. உண்மையாலுமே தொட்காலை பேதுரு எழுப்பினான்னு சொல்றதை விட அவள் செய்த நற்கிரியை அவளை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பினது. இதே ஒரு காரியத்தை தான் கர்த்தரும் சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்கிறவங்களாக இருக்கணும். நமக்கு திராணிக்கு நமக்கு என்ன நமக்கு செய்ய முடியுமோ அந்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மத்த இயேசு சொல்றாரு, நீங்க அழிந்து போகிற உலக பொருளை கொண்டாவது நீங்க என்ன செய்யுங்க, ஆத்துமாக்களை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்யறோம், உலக பொருளை சேர்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீ உலக பொருளை சேர்க்காத, உலக பொருளை கொடுத்து ஆத்துமாக்களை நீங்க உங்க பக்கம் சேர்த்துக்கொள்ளுங்க. நாம் செய்கிற நற்கிரியைகள், நம்ம நிறைய பேசலாம், கடவுளை பத்தி நிறைய பேசலாம். ஆனா நம்ம கிரியைகள்ல நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே பேசி பிரயோஜனம் இல்லை. அப்ப நம் நற்கிரியைகளை மிகுதியாக செய்கிறவங்களாக இருக்கணும். ஏன் கர்த்தர் என்ன ஆதாம் மாதிரி சிருஷ்டித்தாரு, ஏன் அந்த லெவலுக்குள்ள என்னை கொண்டு போய் வச்சாரு அப்படின்னு சொன்னா எதுக்கு, நான் நல்லா சாப்பிட்டு நான் நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்ல, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அதான் பவுல் எழுதிட்டாரு. எப்படின்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்டனா நீ நினைச்சுக்காத ஆதாம் மாதிரி நீ சும்மா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போறது மாத்திரம் இல்ல, நற்கிரியைகளை செய்யறதற்காகத்தான் நீ மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நற்கிரியைகள் செய்யறதற்காகத்தான் அவர் மீண்டும் உங்களை அந்த ஆதாமுடைய அந்த லெவலுக்கு கொண்டு போய், அந்த சிருஷ்டிப்பின் லெவலுக்கு கொண்டு போயிட்டு உங்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கணும். இது சபை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கணும். ஏன்னு சொன்னா இது தேவனுடைய ஒரு குணமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் எங்க போனாலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய எண்ணம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சு, நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், நற்காரியங்கள் செய்யணும். ஒரு வீட்லயும் அழுக இருக்கக்கூடாது, ஒருத்தரும் வியாதியோடு இருக்கக்கூடாது, ஒருத்தரும் பாவத்துல மறிச்சு போயிடக்கூடாது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப தேவன் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார்னா, நாமும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரியணும், நற்கிரியை செய்கிறவங்களாக இருக்கணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்ப நீங்க நம்ம பார்த்த காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நான் ஆரம்பத்திலேருந்து நான் திரும்ப சொல்றேன், என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நாம் முன்ன எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாம் அப்படி இருந்த பொழுது தேவன் என்ன செய்தார் அப்படின்னா 3 காரியம் செய்தார். என்னது, இரக்கம் செய்தார், கிருபை செய்தார், நம்ம மேல அன்பு கூர்ந்தார். இந்த 3ஐயுமே நமக்கு செய்தாரு. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அவருடைய அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்ப நம்மளுடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு, இயேசு எழும்பினார், அது ஓகே, அவரோடு கூட நானும் எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பவுல் சொன்னாரு. அது தொடர்ந்து கடைசியாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தேவனுக்குள் நாம் மீண்டும் ஒரு கிரியேஷன், ஒரு சிருஷ்டிப்பு நடந்திருக்கு. நான் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்தோம், மீண்டும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. ஓகே, இதை நாம் தொடர்ந்து அநேக காரியங்களை நம்ம வருகிற நாட்களிலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் கூட நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மாற்றத்தை, நம்ம எந்தெந்த இடங்களிலே நாம் இன்னும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டுமோ தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்க ஆண்டவரே மீண்டும் ஒரு நல்லதொரு நாளிலும் இந்த வேதத்தின் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவரே நீங்க தந்த இந்த மாபெரும் சந்தர்ப்பத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே முன்னே தூரமாய் இருந்த எங்களை ஆண்டவரே, முன்னே ஆண்டவரே நாங்கள் அந்நியராக இருந்த எங்களை, புறஜாதிகளாக இருந்த எங்களை ஆண்டவரே, நீர் உமது ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி உமது அன்பை நீ வெளிப்படுத்தி உமது கிருபையினாலே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை கொண்டு அந்த ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்மோடு கூட அந்த உன்னதங்களே அமர பண்ணுகிற அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நற்கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை மீண்டும் நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக, சபை நற்கிரியைகள் செய்ய என் தேவரை நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள
கற்றுக்கொள்ள என் தேவரின் உதவி செய்யும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மே காட் bless you. நம்ம அடுத்த கிழமை சந்திக்கலாம்.